இன்ட்ராடேல டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேடிங் பண்ணுறோம். அதாவது 10 மணிக்குள்ள ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த ஆல்கரிதம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ட்ரேடிங் நடக்கிறது ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் நமக்கு நடக்கிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோவோட இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock குள்ள ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock நீங்கள் உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருது தான். ஸோ அதுக்குள்ளே ட்ரேடிங் நமக்கு ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு செகண்ட் ரீச் கொடுக்கையில் நமக்கு ஆட்டோ ட்ரேட் கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் டெய்லி காலையில் ஒரு ஆர்டர் மட்டும் நீங்கள் பஞ்ச் பண்ணணும். நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, எத்தனை லாட்டு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஏற்ற மாதிரி 1 லாட்டா 2 லாட்டா 5 லாட்டா 10 லாட்டான்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டாரட் அமௌண்ட், ஸ்டாப் லாஸ் அமௌண்ட், இந்த பேசிக் இன்புட் மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock இல்லை ஒரு 8:45 கூட ஆர்டராக பஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும். அப்போ ஆட்டோ ட்ரேட் நடக்கும். ஸோ நமக்கு ட்ரேடிங் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி வந்து எடுத்துரும். அடுத்து 10 o'clock குள்ள ட்ரேடிங் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த 1 இயரில் வந்து 10 o'clock குள்ள ட்ரேடிங் வந்து ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதில் நாங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறோம், ஓப்பன் பண்ணி அது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஆட்டோ ட்ரேட் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்குதுன்றதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட் என்கொயரி இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். ஸோ ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். டேட்டா ஃபில்லையும் அதே மாதிரி டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அம்மி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 30 டிசம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதம் 30th டிசம்பரோட ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டெய்லி காலையில் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி கடைசியாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கணும். 25,912. ஸோ 25,900ல் கடைசியாக ட்ரேட் ஆகிருக்கு. நாம் இப்போ 25,900 கால் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு இதில் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுறோம், க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்குறோம். க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். இதே தான் ரொட்டேஷனில் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம 2 ஆப்ஷனே கொடுக்குறதுனால ஹெட்ஜிங் பண்ணுறோன்னு நினச்சிட வேணாம். நமக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனே இன்புட்டாக கொடுத்துருவோம். பட் மார்க்கெட்டோட சினாரியோ சுச்சுவேஷனை பார்த்துட்டு மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் வந்து நடக்கும். ரெண்டுலையுமே நமக்கு போர்ஷன் ஓப்பனாக எடுக்காது. ஏதாச்சும் ஒன்றில் தான் ஓப்பன் போர்ஷன் வந்து எடுத்து ட்ரேடிங் பண்ணும். இப்போ ஆட் பண்ண ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பேராமீட்டரில் நம்ம இங்கே ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் அதே மாதிரியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி வந்து செட் பண்ணி வச்சுருவோம். செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1ன்னு இருக்குல்ல, 1 லாட்டுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 1 லாட்டா 2 லாட்டா 5 லாட்டான்றதை இங்கே தான் டைப் பண்ணணும். நான் வந்து 20 லாட் வந்து டைப் பண்ணுறேன். அடுத்து ஸ்டார்டிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,050 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. வித்தின் 10 minutes ஆஃப் என்ட்ரி எடுத்ததில் நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.